தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். என்ன கண்ணே செல்லம் வெக்கத்தை பாடுறா. அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ விஷால் நான் புறப்பட்டுனா தப்பாக எடுத்துக்காத. ஏன்னா ஒன்று நம்ம முடிச்சு விட்ருவோம். இவருக்கு அவருக்கும் ஆகாது, அதனால் இவர் ஓடிவிட்டார், இல்லை இவர் வந்து விட்டார், ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. பயந்துட்டேன் நான் படத்தை பார்த்து, ட்ரெய்லரை பார்த்து. என்ன அடி அடிக்கிறாங்கப்பா. அவங்க பக்கத்தில் உட்காரக்கூடிய சரியான ஆள் தான் இப்போ வந்து உட்கார்ந்துருக்காரு. அடிக்கு அடி, அன்புக்கு அன்பு. நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரித்தாதான் இந்த படம் ஓடுற படம் மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வித்தைகளுக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த படம் ஓடு எந்த படம் ஓடாதுன்னு. அதே மாதிரி இயக்குனர் தம்பி கிருஷ்ணா, கௌதம் கிருஷ்ணா, அவன் வந்து தூங்காமையே ஃபைட்டு நீயே ஃபைட் மாஸ்டராக ஃபைட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் போல. ஃபைட் மாஸ்டர் இருந்தால் கூட நாங்களாம் வந்து அடுத்த நாள் காலையில் என்ன சீன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது, ஒரு லவ் சீன் எடுக்கும்போது நம்மளே காதல் வயப்பட்டு அப்படியே நைட்டில் இப்படியெல்லாம் ஷாட் எடுப்போம். அப்படிமா நீ எடுத்துருக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் நைட்டு பெட்டில் எங்கேயோ படுத்துருக்கவே மாட்டேன் போல, எகிரி எகிரி அடிச்சுக்கிட்டே தூங்கியிருப்பேன் போல் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தன்சிகா அவர்களுடைய எக்ஸ்ப்ரெஷன், அவங்க ஹைட்டு, நல்ல உயர்ந்த கதாநாயகி. ரொம்ப 2-3 படம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது நம்ம மீட் பண்ணுவோம். தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த சினிமாவில் நிச்சயமாக அவர் பெறப்போகிறார் என்பது இந்த படத்தின் மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் நீங்கள் தானே இல்லையா? டான்ஸ் மாஸ்டரா ஃபைட் மாஸ்டரா அந்த சாங் கம்போஸ் பண்ணது? முதல் முறையாக ஒரு சாங்கை வந்து டான்ஸ் மாஸ்டர் இல்லாமல் ஃபைட் மாஸ்டர் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ஒரு வித்தியாசமான விஷயந்தான். உங்கள் வேலை உங்கள் சம்பளத்தையும் சேர்த்து அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் என்ன அடி சார். ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து விஜயசாந்தி அவர்கள். அதுக்கு அடுத்தது இப்போது அந்த இடத்த பிடிக்கிற அளவுக்கு அழகாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. அநீதியை எதிர்த்து போராடும் ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த கேமரா ஆங்கிள்ஸ், ஒளிப்பதிவாளர் வந்து தன்னுடைய முழு திறமையையும் இதில் காட்டியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் திரு ராதாரவி அவர்களே, நீங்கள் தான் நிறைய பேச போகிறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்துகிட்ருக்கு. நான் முந்தா நேற்று நான் பார்த்தேன் ஒரு நியூஸ். தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எப்படி நீ நடிகர் சங்கத்தை ஓப்பன் பண்ணிட்டா? என்ன கண்ணே செல்லம் வெக்கத்தை பாடுறா. எனக்கு விஷாலை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மனசில் எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசில் என்ன தோணுதோ பட்டதை பேசுகிற ஒரு கேரக்டர். அவர் நடிகராகிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். கார்த்திக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்களாக இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார். ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை, அதாவது மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரித்தவங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும். விஷால் வந்து பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாப்புல. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தன்சிகா. இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காதே, கொஞ்சம் பார்த்து. என்னப்பா ஒரே இன்னைக்கு ஹார்ட் மேட்ரு இதுதான். வேறு என்னத்தை பேசுறது? மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மேடையே வேறு மாதிரி ஒரு மேடையாக இருக்குது. மலர் கொத்து வழங்குறத விட மலர் மாலைகளோடு நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம். நம்ம பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க, உங்களை வாழ்த்தியிருப்பாங்க. நல்லது நடக்கும், நல்லபடியாக நடக்கும். அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கைகோர்க்கவிருக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து, என்னது அடையாமைக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா நான் வந்து 6 மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்றேன். இப்போ நல்லவன் ஆகிட்டேன். அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ விஷால் நான் புறப்பட்டுனா தப்பாக எடுத்துக்காத. ஏன்னா ஒன்று நம்ம முடிச்சு விட்ருவோம்.
இவருக்கு அவருக்கும் ஆகாது, அதனால் இவர் ஓடிவிட்டார், இல்லை இவர் வந்து விட்டார், ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி எதிர்ப்பு அந்த படத்தில் வந்த மாதிரி தான். ஹீரோ வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லன்னு. கடைசியில் வில்லன் வாங்கி போலீஸ்கிட்ட போவார். இதுதான் நிகழ்ச்சி. அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி தான் இதெல்லாம். இட் இஸ் நாட் ஒரு பிக் ஃபேக்ட். இந்த படம் நல்ல படம், பிரமாதமாக ஓட வேண்டும். ஃபைட் வந்து அந்த சகோதரி செஞ்சுருக்காருன்றது, நாங்கள் அவங்கள வந்து பேராண்மை நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். பேராண்மையில் தான். பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன், இது படத்துக்கு தெரியல, ஒன்று பெருசாக தெரியல, நல்லா செஞ்சுருக்கப்பா. ஏன்னா 5-6 பொம்பளைங்க சேர்ந்தாலே ஒரு 2 பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும். 6 பொம்பளை ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது, இப்போ வாட்டுற மாதிரி பயங்கரமாக வாட்டி, அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆகிடும். என்னுடைய அன்பு சகோதரர் ஒரு ஜெயம் ரவி எப்படி இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம், இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது. அதில் ரசிகா நடிக்கும்போது நான் பார்த்து சொன்னேன், பிரமாதமாக இருக்குன்னு. பட்டு இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து சகோதரர் விஷாலாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் என்ன, நம்ம ஜாதக பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில். அதை மட்டும் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கலாம், அது வேறு, அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது, பணத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். ஹோப் இது வந்து பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி உழுது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பொருளாளர் கஷ்டப்பட்டு செயலாளராக இருக்கேன், இன்னமும் செயலர் மதிக்கிறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இது இசை வெளியீட்டுலாவா நிச்சயார்த்தமானு தெரியல. நம்ம தலைவர் உதயகுமார் சார் வந்து தட்டு மாற்றாத ஒன்று தான் குறை, மற்றெல்லாம் சொல்லி விட்டார். எனக்கு சின்ன வருத்தம் விஷால் சார், கொஞ்சம் வேலை கிசு பரவ விடணும், அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் பொசுக்குன்னு உட்காந்துட்டியா ஜோடியா, நாங்கள் எல்லாம் ஏமாந்துட்டோம். நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே இப்படி அங்கேயே சந்திச்சாங்க இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படி சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டியே அது போதும். யோகிடா டைட்டிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்டர் பாராட்டணும், நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு அந்த நீங்கள் கிருஷ்ணகுமார், கணேஷ்குமார் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார். ஆமாம், உங்கள் 2 பேர் உழைப்பும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். அப்புறம் சாய் தன்சிகா, நம்ம நடிகைகள் வந்து போலீஸ் அதிகாரின்னா நம்ம விஜயசாந்தி தான், லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி. இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு வந்து போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டாக அமைஞ்சிருக்குன்னா தன்சிகா தான். விசார் சார் உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காங்க நினைக்கிறேன். பேராண்மை பார்க்கும்போது அதுலேயே ஒரு உங்களுடைய ஒரு மேன் லுக் இருக்கும். அதில் இந்த போலீஸ் ஸ்டேஷு போட்டுட்டா மட்டும் பத்தாது, அது கரெக்டாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு இடத்தோட மிஸ் ஆகலை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கோட வர்ற அந்த ஃபைட்டு. அப்புறம் தேசிய கொடிக்கு விளக்கம் சார், ஒரு டேரக்டர் சார் உங்களுக்கு முதல்ல சல்யூட்டு. ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தில் பார்க்குறோம்.